ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்காய் தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் ஒரு 5 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். கடுகு 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் அது 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, உளுத்தப்பருப்பு 1 ஸ்பூனு, 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் புளி இது இவ்வளோ எடுத்துக்கிட்டால் போதும். அது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு அஞ்சு முருங்கைக்காய் நான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த முருங்கைக்காய் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடணும். சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். இதையும் கட் பண்ணிடணும். வெங்காயம் 2 எடுத்துருக்கேன் இல்லையா, அந்த 2 வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த 5 முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சுட்டேன். அந்த 2 வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம இந்த முருங்கைக்காயை ஃபுல்லாக குக்கரில் போட்டு வேக வச்சிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த குக்கரில் முருங்கைக்காயை போட்டு அது ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த முருங்கைக்காய் ஃபுல்லாக மூழ்கினா போதும். அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இதை ஒரு 3-4 இல்லை ஒரு 5 விசில் கூட வச்சுக்கோங்களேன். நல்லா வேகணும். அது நல்லா வெந்துட்டோன்னே ஆஃப் பண்ணிடுங்க. காய் வேகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், இப்போது இந்த புளி எடுத்துருக்கோம்ல, அந்த புளி கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும். நார்மலாக நீங்கள் நார்மல் தண்ணியில் ஊற வைக்கலாம், பட் கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த மாதிரி வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் புளி போட்டிங்கன்னா டக்குன்னு ஊறிடும். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்துருச்சு. இது என்ன பண்ணுறோம், நம்ம அந்த குக்கர்லேருந்து வேறு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அந்த முருங்கைக்காயை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த வெந்த காயெல்லாம் என்ன பண்ணுறோம், தனியாக அந்த தண்ணியை இருத்துட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ காய் நல்லா சூடெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம், நம்ம இதில் இருக்க இந்த தோலை மட்டும் விட்டுட்டு உள்ளே இருக்க அந்த விதை எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்துடணும். எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ காயை விட்டு என்ன பண்ணணும், நம்ம இந்த தோலை மட்டும் விட்டுட்டு உள்ளே இருக்க அந்த விதை எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் தனித்தனியாக. தோலை மட்டும் எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துருங்க. நல்லா வெந்துட்டதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துருங்க. இந்த முருங்கைக்காயில் அவ்வளோ அயன் சத்து இருக்குது. இந்த முருங்கைக்காயில் அவ்வளோ அயன் சத்து இருக்கிறதுனால அது எலும்புக்கு ரொம்ப நல்லது. அது மாதிரி நம்ம உடம்புல இன்சுலினோட அளவையும் கரெக்டாக வச்சுக்குவோம். நுரையீரல் சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகளுக்கும் சரியாகும். நுரையீரல், ஆஸ்துமா, அந்த பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது சாப்பிட்டிங்கன்னா. இப்போ காய் உள்ளே இருக்க விதை எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வச்சு தான் நம்ம தொக்கு பண்ண போகிறோம். நான் மண் பாத்திரத்தில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் நார்மலாக கூட பண்ணலாம். ஏன்னா இதில் பண்ணால் இன்னும் டேஸ்ட் அதிகமாகும், ஹெல்த்தியும் தான். ஸோ அதனால் நான் அதில் பண்ணுறேன். இப்போது இதில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகுக்கு அப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு சும்மா லைட்டாக வதக்குங்க. நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கணும். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் மஞ்சள் பொடி, சும்மா ஜஸ்ட் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கணும். அதே மாதிரி அந்த தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இது இந்து உப்பு இந்த கலரில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா, இது இந்து உப்புங்க. இது ரொம்ப நல்லது.
இது நம்ம சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்குது. நீங்கள் நம்ம நார்மலாக சால்ட் யூஸ் பண்ணுறதோட இது யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. நமக்கு அந்த ப்ரெஷர்லாம் வராதுன்னு சொல்கிறாங்க. ப்ளட் ப்ரெஷர்லாம் ரொம்ப கம்மியாகும், இது யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதனால் நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த முருங்கைக்காய் நம்ம எடுத்தோம் இல்லையா, உள்ளே இருக்க அந்த சதை அதெல்லாம் வந்துட்டு தனியாக வச்சுக்கணும். ஏதாச்சும் இல்லை, இப்போ அந்த புளி தண்ணியை ஊற்றிடுறோம். இது நல்லா இது கொஞ்சம் கொதித்து நல்லா கொஞ்சம் சுண்டி வரும்போது உங்களுக்கு நீங்கள் ஊற்றின எண்ணெய், நீங்கள் ஊற்றின நல்லெண்ணெய்லாம் உங்களுக்கு மேலேயே வெளியே வர ஆரம்பிக்கும். உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா சும்மா ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை போடலாம். போட்டால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பாருங்கள், எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். நம்ம ஊற்றின நல்லெண்ணெய் பாருங்கள், தொக்கு நல்லா சுண்டிடுச்சு. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் இந்த மண்பானையில் மட்டும் சூடு இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அந்த சூடு குறையிறதுக்கு. கொஞ்ச நேரம் கழித்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு நம்ம ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி முருங்கைக்காய் தொக்கு. இது ரொம்ப ஆரோக்கியமானது, நம்ம பாரம்பரியமானது. இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாரம்பரியத்தை போற்றுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.